ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி அவங்க மைண்டில் எந்த மாதிரி நினச்சி வச்சுருக்காங்க, இல்லை அவங்க எந்த மாதிரி நினைக்கிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இன்னும் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Queen of Swords, Seven of Pentacles, ஓகே, High Priestess, Nine of Pentacles, Ten of Wands, Star, okay, Three of Wands, Eight of Pentacles, Three of Swords, Page of Wands, Eight of Wands, Seven of Swords. So bottom of the deck, King of Wands. Isolation, is hashtag, Lover, Dream, Trust, Comparison, Postponement, Assistance, Totality, Change, Moment to Moment, Laziness. Possibilities. Okay, thank you very much. ஓகே, தட் இன்றைக்கி வேலை அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி அவங்க மைண்டில் எந்த மாதிரி நினச்சி வச்சுருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவாக நெகட்டிவாக நினச்சி வச்சுருக்காங்களா, இல்லைங்க எப்படி தான் நினச்சி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சு இதில் கரண்டி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் போயிட்டுருக்கு. மேபி செப்பரேஷன் ஆகி 3 months இருக்கலாம், இல்லைங்க 3 weeks இருக்கலாம், 3 days இருக்கலாம், இல்லைங்க 3 years இருக்கலாம், 5 years செப்பரேஷன் அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, 5 month ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். தென் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி யாரு கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டர், கெரியர் ஓரியன்டட் பர்சன் நம்ம சொல்லலாம், மணி ஓரியன்டட் பர்சன் நம்ம சொல்லலாம். எனி டைம் 24/7 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தன்னோட கெரியருக்கும் மணிக்கும் தான். ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவரை பொறுத்த மட்டும் ஆப்ஷனல் தான். பெரியளவு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டர். இவருக்கு அப்படி யாரு கூட அட்டாச்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து இவருக்கு ஓடவும் தெரியும், ஒளியவும் தெரியும். ஓகே, உடனே விலகவும் தெரியும். ஓகே, இவர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறார் அப்படின்னா பட்டும் படாமல் நிற்கிற ஒரு கேரக்டர் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
കറൻ്റ് വീഡിയോ பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆயிട്ടുണ്ട്. தென் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். சோல்மேட் ட்வின் ஃப்ளேம்ஸ் நம்ம சொல்லலாம். சோல் டு சோல் கனெக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆகும். ஓகே. தென் ஆக்சுவலி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கார்மிக் பார்ட்னர் கூட நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லீட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மாற்றிட்டு தவிக்கலாம். ஓகே. இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது இறந்துருக்கலாம், இல்லைங்க டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், கரண்டி நீங்கள் தனியாக இருக்கலாம். ஓகே. இல்லைங்க ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு நிறைய ட்ராமா நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு கரண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ணிட்டு. ஓகே. தென் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்துட்டு. ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நீங்கள் லவ் அட்ராக்ஷனை என்ன, மேனிஃபெஸ்டேஷனா என்ன, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்னா என்ன, டேரோ கார்ட்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து இது ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்றான ஒரு பிறகு நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களாக இருக்கலாம். ஓகே. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். தென் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தக்கூடிய ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், ஆத்மா பந்தம் ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி இந்த ஆத்மா பந்தமானது உங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், அல்லைங்க நீங்கள் ஒரு கார்மிக் பார்ட்னர் கூட நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் டிவோர்ஸ்ட் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இழந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். லைஃப்பில் பட்ட அடி போதும், வலி போதும், வேதனை போதும், இந்த ஒரு சுச்சுவேஷன் நிற்கக்கூடிய ஒரு டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் நீங்கள் இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன், சோல் டு சோல் கனெக்ஷன். ஸோ இந்த ஒரு கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத அளவுக்கு ஒரு சோல் டு சோல் பாண்டிங் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே. தென் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், ஆத்மா திருப்தியோடு இருப்பேன், நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு. தென் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம், எஃபோர்ட் எடுத்துருக்கலாம். ஓகே. ஏதோ உங்களுக்கு ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன், ஒரு இன்னருக்குள்ளே ஒரு ஃபீலிங், இவங்க கூட இருந்தால் நான் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே. அப்போ வந்து ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கலாம், எனக்கு உங்க கூட ஒரு ஃபீல் ஆகுது, ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் ஆகுது, ஸ்ட்ராங்காக ஒரு சோல் டு ஒரு நம்ம சோல்மேட்டாக இருக்கலாம், இல்லைங்க நம்ம ஒரு ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். நீங்கள் இல்லைங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவர்கிட்ட சொல்லி மனசிலாக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் சொல்லியிருக்கலாம், நீ ஏதோ கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க, இல்லைங்க நீ ஒரு கற்பனையில் மிதத்துட்ருக்க, இல்லைங்க நீ பிராண்டா இருக்கலாம், நீ என்ன சொல்கிற, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நீ ஏதோ ராங்காக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவர் சொல்லிட்டு. பட் என்ன தான் சொன்னாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த பர்சனுங்கிறது மேபி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய கடன்கள் இருக்கலாம், பக்கம் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. இந்த பர்சன் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னே எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா, தென் இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டில் உடனே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கடன்கள் இருக்குது, நமக்கு நிறைய சுமைகள் இருக்குது, நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது, நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது பயங்கர பாடாக இருக்கும், நமக்கு அதுக்கப்புறம் நம்மளோட கடன்கள் எல்லாம் கூடி போயிடும், நம்மளோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாரும் ஏற்றெடுக்க மாட்டா, என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன்கள் இதெல்லாம் நான் தான் வந்து சரி பண்ணணும், நான் தான் ஏற்றெடுத்துக்கணும், நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறேன், இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு அடிக்ட் ஆகிறேன் அப்படின்னா என் மைண்டு வேலை செய்யாது, கடன்கள் கூடி போயிடும். ஓகே. ஸோ பக்கம் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டரும் கூட நம்ம சொல்லலாம். 2 ஸ்டெப் இவங்க முன்னோட்டு வந்தாங்க அப்படின்னா தென் 3 இவர் ஒரு 4 ஸ்டெப்பு பேக் அடிப்பாங்க. அது காரணம் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. அப்படி இவருக்கு அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஓடவும் தெரியும், ஒளியவும் தெரியும். நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி தான். ஓகே. அப்போ இவருக்கு ஒரு உங்களுக்கு ஃபீல் ஆகிற அளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இவருக்கு ஃபீல் ஆகாட்டாலும் இவருக்கு ஒன்று தெரியும். ஓகே. எனக்கு இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு பவுண்டிங் இருக்குது, லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆனாலும் இப்போ இவரை நினைக்கிற விஷயம் மேபி அட்ராக்ஷன் ஆனோம், மேபி அஃபெக்ஷன் ஆனோம், என்னன்னு தெரியலையே, மேபி நான் தான் எனக்கு மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கணும், நான் ஏதோ கற்பனை உலகத்தில் இருக்கணும், உள்ளுக்குள்ளே இவருக்கு ஒரு ஃபீல் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கிற நம்ம சொல்லலாம். ஏன்னா
இவங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. 2 ஸ்டெப்பு ஆசைப்பட்டு முன்னோட்டு வந்தாலும் ஒரு 4 ஸ்டெப்பு பேக்கில் ஓடுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படி தான் நடந்துட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட சீட்டிங், மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. அப்படின்னு அவங்கள பார்க்குறது மாதிரி பார்க்குறது, சிரிக்கிறது, உங்களுக்குள்ள ஆசையை விதைக்கிறது, அதுக்கப்புறம் ஓடுறது, ஒளிறது, அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட மைண்ட் கேம், சீட்டிங் எல்லாமே நடந்திருக்கலாம். ஓகே. தென் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் கடைசி எண்டிங் வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது, இந்த ஒரு பர்சன் என்ன வேடிக்கை பார்த்துட்டு உண்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஷனுங்கிறது அது 2 பேரோட எஃபோர்ட்டும் கொடுக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பாக மாறும். ஒரு ஆள் மட்டுமே ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒருபோதும் ஒரு ஃபினிஷிங்கில் வராது. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு அந்த டைம் உங்களுக்கு மனசுலாம் இருக்கலாம். ஓகே. எத்தனையோ தடவை நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம். எனக்கு நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸில் இருக்கோம், இல்லைங்க சோல்மேட் கனெக்ஷனில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு புரிஞ்சிட்டு இல்லை. ஓகே. தென் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுற விஷயம், வீடியோ பார்க்குறவங்க இப்போ ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இது யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு லவ்வாக இருக்கலாம். மேபி இதை நான் வெளியே யார்கிட்டே சொன்னேன் அப்படின்னா என்னோடய நேம் டேமேஜ் ஆகி போகும். இல்லைங்க என்ன 4 பேர் வந்து அவமானப்படுத்துவாங்க, இல்லைங்க என்ன 4 பேர் வந்து பிராந்தன்னு சொல்லுவாங்க. தென் நம்மளோட லவ்வுங்கிறது அது நமக்குள்ளே இருக்கட்டும். நான் பட்ட வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், என் லைஃப்பில் நான் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், என்னோடய காதலாக இருக்கட்டும், என்னோடய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், என்னோடய எமோஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அது எனக்குள்ளே இருக்கட்டும். அது என்னால் யாருக்கும் எந்த பாரமும் வேண்டாம். அதை யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாது. நானும் இறைவனும் தான். எனக்கு என்னோடய வலியாக இருக்கட்டும், என்னோடய வேதனையாக இருக்கட்டும், அது இந்த வேர்டில் இருக்கக்கூடிய அது எந்த ஒரு மனுஷர்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாது. அது அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. என்னோடய வலி வேதனையெல்லாம் உணரக்கூடிய ஒரு ஜீவன், அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஜீவன் யூனிவர்ஸ் மட்டும்தான். அது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, இல்லைங்க ஒரு ட்ராமா நடக்குது, அதை சுற்றி ஒரு 1000 பேர் பார்த்துட்டு இருக்கலாம். பட் அதே சுச்சுவேஷனில் அதே ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் என்ன, வலி என்ன, வேதனை என்ன மனசிலாகுமே தவிர, அதர்வைஸ் நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய டைமில் நம்ம 1000 பேரை ஜட்ஜ் பண்ணுறோம், நம்மளும் 1000 பேர் ஜட்ஜ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் இந்த ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நம்ம 1000 பேரை குறை சொல்கிறோம், இல்லைங்க நம்மளை 1000 பேரை குறை சொல்கிறாங்க. பட் நம்ம படுற அதே ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வலி என்ன, வேதனை என்னன்னு தெரியும். ஓகே. பட் உங்களோட பெயின் வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்தில் மனசிலாகிட்டு உண்டு. நம்மளோட பெயின்ங்கிறது அந்த மனுஷங்கள்கிட்ட சொல்லி மனசிலாக்க முடியாது. அது அவங்கள பொறுத்தப்பட்டு அது ஒரு வேடிக்கையாக இருக்கலாம், இல்லைங்க அது ஒரு கதையாக இருக்கலாம். ஓகே. பட் நம்ம படுற பெயினுங்கிறது அது எத்தனை மாத்திரம் வலிக்கும், அது எனக்கும் இறைவனால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும், இல்லைங்க இறைவனால் மட்டும்தான் இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. நீங்கள் டைரக்ட்லி இறைவன் கூட ரொம்ப க்ளோஸாக ஆகிருக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் வந்து கரண்ட்லி நீங்கள் வந்து சைலண்டாக மாறிட்டு, சீக்ரெட்டிவாக மாறிட்டு, மேபி நீங்கள் ஹீலராக இருக்கலாம், டேரோ ரீடராக இருக்கலாம். ஓகே. கரண்ட்லி நீங்கள் வந்து இல்லைங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், டேரோ கார்ட் பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் நிறைய இந்த கந்த கஷ்டி, சக்ராஸ் மெடிடேஷன், லக்கி கீலிங், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம். கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு, சைலண்டாக மாறிட்டு, நம்மளோட வலியும் வேதனை யாருக்கிட்டையும் புரிய வைக்க முடியாது. அப்படி புரிய வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கடைசி வரைக்கும் அதை யாருக்கிட்டையும் சொல்லி மனசில் வைக்க முடியாது. கடைசி வரைக்கும் அதை யாருக்கிட்டையும் புரிய வைக்க முடியாது. என்னதான் சோல்மேட்டாக இருக்கட்டும், என்னதான் ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், முடியாது. ஓகே. அது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் 2 வருஷம் நின்றுருக்கலாம், 3 வருஷம் நின்றுருக்கலாம். கடைசி வரைக்கும் அதில் ஒரு க்ரோ இருந்திருக்காது, ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. அப்போ தான் உங்களுக்கு மனசில் ஆயிருக்கலாம். ஓகே. எங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. ஒன்றும் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. அவங்கவுங்க பட்டு அவங்கவுங்க திருந்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம். ஓகே. திருந்தி எடுத்து வரதா இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கடைசி வரைக்கும் ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ஸோ எல்லாம் இறைவன் பார்த்துக்கட்டும். பட் என்னோட தலையெழுத்தை நான் அனுபவிக்கிறேன், என்னோடய வலி வேதனை நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்க ரெடியான நான் அனுபவிக்கிறேன். பட்
எல்லா இறைவனுக்கு தெரியும்ல. மனுஷனுக்கு நான் படுற கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை மனுஷனுக்கு தெரியாட்டாலும் ஷூராக இறைவனுக்கு தெரியும்ல. ஸோ எல்லாம் இறைவன் பார்த்துக்கட்டும். எனக்காவது ஒரு நாள் அவன் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பான். இல்லைங்க எனக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. ஓகே. கரண்ட்லி உங்களை பற்றி அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் இல்லை. மேபி கரண்ட்லி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அந்த பர்சனை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், அவன் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டான், எந்த ஒரு காலும் பண்ண மாட்டான், எந்த ஒரு மெசேஜும் பண்ண மாட்டான், ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. நான் சும்மா என்னோடய கான்டாக்டில் தூக்கி அவனுக்கு நம்பரை வச்சுட்டு ஒவ்வொரு செகண்ட் அவன் எப்போ வருவான், அவன் எனக்கு எப்போ கால் பண்ணுவான், எனக்கு எப்போ மெசேஜ் பண்ணுவான். மொத்தத்தில் அவன் நம்பரே கான்டாக்டில் இருக்கிற போய் என் மைண்டும் வேலை செய்யலை, மனசும் வேலை செய்யலை. ஸ்ட்ராங்காக அவரை பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு. என்றைக்கு என் லைஃப்பில் நீ வந்தியோ அன்னோட ஒட்டுமொத்த லைஃப் போச்சு. இனி லைஃப்பில் நீ எட்டி பார்க்காதன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரண்டி ஆல் சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு திமிரு, ஈகோ, ஆட்டிடியூடெல்லாம் விட்டுட்டு என்றைக்கு என்னோடய காதலை புரிஞ்சுக்கிட்டு எனக்காவது ஒரு நாள் நீ வருவாள் அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு டைரக்ட்லி நீங்கள் இறைவன் கூட க்ளோஸ் ஆகிட்டு. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட பெயின் எல்லாம் உனக்கு தெரியும்ல. எனக்கு இவன் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்காட்டது பரவாயில்ல, பட் எனக்கு யூனிவர்ஸுங்கிறது ஷோராக எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் நிற்கிறீங்க. இந்த சுச்சுவேஷனில் யாரும் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு ஷோராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, அதர்வைஸ் இந்த சுச்சுவேஷனில் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே கரண்ட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் எனக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, கடன்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் என்ன தான் இவர் என்ன சொல்கிறது, கரண்ட்லி இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போனாலும் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போனாலும் உங்களை இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்காம ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஹோல்டு பண்ணி பிடிச்சிடும். மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இது வரைக்கும் இந்த ஒரு போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஹோல்டு பண்ணி பிடிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும். இது ஒரு நோ கான்டாக்டில் இருந்தாலும் ஒரு செப்பரேஷனில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஆல்ரெடி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி சோல் லெவலில் ரெண்டு பேருமே கனெக்டட் ஆகும். உங்களுக்கு கான்டாக்டோ கம்யூனிகேஷனோ தேவையில்லை. ஓகே, அது இன்னர் வைஸ் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ரெண்டு பேரும் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தால் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனாலும் இவருக்கு அது ஃபீல் ஆகும். சோல் லெவல் இவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே, கரண்ட்லி இவங்களுக்கு உங்களை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் சொல்லலாம். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவன் என்ன இப்படி இவ்வளோ சீக்கிரமாக மாறிட்டா, மேபி இவளுக்கு ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறு யாரை கிடச்சிட்டாங்களோ, அதனால தான் அவளை பற்றி நமக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. இல்லைங்க இவ 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 எப்படி இப்படி மாறிட்டா, இல்லைங்க இவகிட்ட இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும், வர சான்ஸே இல்லை, வர வழியே இல்லை. இவளுக்கு ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் டேட் பண்ணுறதுக்கு யாரோ கிடச்சிட்டாங்க. அதனால தான் இவளுக்குள்ள இந்த ஒரு சேஞ்சஸ். அதனால தான் இவளை பற்றி நமக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. கரண்ட் இவளை பற்றி எனக்கு ஒரு டீட்டெயில் தெரியறதுக்கு ரீசன் தான் இவளுக்கு யாரோ கிடச்சிட்டாங்க. ஓகே, இவர் திங்க் பண்ணுற விஷயம் அதுதான். ஓகே, இப்போ ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், இவன் இப்படி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா, இல்லைங்க இவன் எதுக்கு நம்மளை பிடிச்சி பிளாக்ல போட்டு வச்சுருக்கான், இவகிட்ட இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கேன். என்ன நடந்திருக்கும். ஆக்சுவலி இவருக்கு என்ன தான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும், என்ன தான் கோல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைஃப்பில் முன்னோட்டு போனாலும் ஆக்சுவலி ஆளே டயர்ட் ஆகிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன் ஆகி இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், இவன் நம்மக்கிட்ட சோல்மேட்டு ட்வின் ஃப்ளேம் சொல்லிட்டு இவன் எப்படி இவ்வளோதான் நிற்க முடியுது, எல்லாம் போய் சொல்லிட்டாலோ இல்லைங்க. இவருக்கு இப்போ ஆக்சுவலி என்ன தான் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனாலும் திரும்பி பார்க்குறாங்க உங்களை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா, ஏதாவது மேபி ஆன்லைன் உங்களை நல்லா சேசிங் பண்ணியிருக்கலாம், வேறு யாராவது இவளுக்கு கிடச்சிட்டாங்களா அதை செக் பண்ணணும், நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு ஒரு ஐடியாவும் இல்லை கரண்ட்லி. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சீக்ரெட்டிவாக மாட்டோன்ட்டு சைலண்டாக மாட்டோன்ட்டு இந்த ஒரு வைப்ரேஷனுங்கிறது இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். இந்த விஷயம் மேபி இந்த ஒரு போர்ஷனும் சரி ஓகே மூவ் ஆன் பண்ணுறதுக்கு 3 எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். பட் இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. டோட்லி இவர்
ഇവർ ടോട്ടലി ടയേർഡായിട്ടുണ്ട്. മേ ബി ഇവർ മൂവ് ഓൺ பண்ணுறதுக்கு இவர் ஏதோ எஃபோர்ட் கொடுத்து வேண்டாம் நம்ம மூவ் ஆன் ஆகிடலாம்னு நினச்சாலும் மறுபடியும் இவர் இன்னும் உங்களோட தாட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கே தவிர இந்த செப்பரேஷன்லாம் இவர் மூவ் ஆன் ஆகிறதுக்கு எத்தனையோ எஃபோர்ட் எடுத்துருக்கலாம். பட் எல்லா எஃபோர்ட்டையும் எடுத்து இவங்களுக்கு நாளுக்கு நாள் லவ்வுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கே தவிர இவங்களோட தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கே தவிர இவருக்கு ஒருபோதும் அந்த லவ்வுங்கிறது குறைஞ்சிட்டில்ல. டோட்டலி ஆள் டயர்டாகிട്ടുണ്ട്. ஓகே, டோட்டலி ஆள் வந்து ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் கூட ஃபைட் போட்டு டயர்டாகிട്ടുണ്ട്. ஒரு டைம் வேணும்னு முடிவெடுப்பாங்க, ஒரு டைம் எதுக்கு உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களே தெரியாது. ஓகே, அந்த மாதிரி டோட்டலி டயர்டாகிട്ടുണ്ട്. ഇവരിപ്പോൾ ആക്ച്വലി ഇവർക്ക് ഹാർട്ട് ബ്രേക്ക് ആയിട്ടുണ്ട് நம்ம சொல்லலாம். இன்னொரு பர்சன் ஆக்சுவலி இவர் இப்போ நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, பிடிச்சி ப்ளாக் பண்ணிட்டு இவருக்கு மைண்டுக்குள்ளே 1000 தாட்ஸ், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இதுவா ஏன் இப்படி இருக்கா, ஏன் இவ்வளோ இப்படி இருக்க முடியுது, என்ன நடந்திருக்கும், இவங்களுக்குள்ள ஏதோ நிறைய கற்பனைகளை கூட்டி போட்டு அதில் டவுனாக இருக்காங்க நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி டவுன் ஆகிட்டு இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு போஸ்ட் நினைக்கிற விஷயம் என்னென்னா, நான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இவன் வர்றதுக்கு ரீசன் நான் தான். ஏன்னா நான் ஒருபோதும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணிட்டு இல்லை. நான் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இவன் நம்மளை விட்டுட்டு வேறு யாரு கூட போயிருக்க மாட்டா, இல்லைங்க நம்மளை விட்டுட்டு வேறு யாரும் தேடி போயிருக்க மாட்டா. நம்ம எத்தனையோ நாட்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் நம்ம லேசினஸ் காட்டிட்டு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டில்ல. ஸோ அதனால தான் அவளுக்குள்ள இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இவர் திங்க் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் இவரை பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சுட்டு மேபி இவருக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக இவர்கிட்ட ஷேர் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்களோட கேரக்டர்ஸ் வச்சு உங்களோட ஆட்டிடியூட் வச்சு இல்லைங்க நீங்கள் இப்போ இருக்கிற வைப்ரேஷன் வச்சு இவருக்கு மனசில் ஆகுது. கரண்ட்லி நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, செல்ஃப் இண்டிபெண்டாக இருக்கிற மாதிரி, கெரியரில் க்ரோ ஆகுற மாதிரி அடித்து பொழிச்சு அவுட்டிங் போகிற ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அப்போ இவருக்கு இப்போ மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம இல்லாட்டாலும் அவங்க வந்து அவங்களால லைஃப்பை வந்து முன்னிட்டு கொண்டு போக முடியும். நம்மங்கிறது அவங்க லைஃப்பில் தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, நான் இவங்களே ராங்காக நினச்சிட்டேன், ராங்காக எடை போட்டேன். உண்மையாக சொல்ல போயாச்சுன்னா நான் இல்லாட்டாலும் அவங்களால ஹாப்பியாக வாழ முடியும். நான் இல்லாட்டாலும் இன்னொரு பர்சனையும் சூஸ் பண்ண முடியும். அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்குது. நான் தான் வந்து லைஃப்பை இழந்துட்டு டவுன் ஆகி நிற்கிறேன். பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் அடிக்கடி கனெக்ட் ஆகிட்டுருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. 24/7 இந்த ஒரு பர்சனோட மைண்டு நீங்கள் உண்டு. ஸோ அது உங்களுக்கு மேபி ட்ரிகர் ஆகலாம். மேபி சம்டைம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைம் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அது இந்த பர்சனோட தாட்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு தோணலாம். ஓகே ஓகே, இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டுல ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகே, எனக்கு எது தோணுன்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இந்த ஒரு பர்சன் மேபி கரண்ட்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவைக்கிறீங்க ஆன மாதிரி இவங்களும் ஸ்பிரிச்சுவல் அவைக்கிறீங்க ஆகிக்கலாம். ஏன்னா இவருக்கு ஒரு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, லைஃப்பில் என்ன நடக்குது தெரியலை. மேபி எத்தனையோ நாட்கள் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் நான் பண்ணுற விஷயங்கள் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்துக்கலாம், லேசினஸ் காட்டிக்கலாம். பட் இப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவள் போயிட்டா, இப்போ அவள் லைஃப் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, ப்ராப்பராக தெரியலை. தென் நான் ஏன் இப்போ கஷ்டப்படுறேன், என் லைஃப்பில் எனக்கு ஏன் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஹாப்பினஸ் இல்லை, டோட்டலாக என் லைஃப்லேயே ஒரு அமைதி இல்லை. ஓகே, இப்போ இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகுறாங்க நம்ம சொல்லலாம். இவர் இப்போ ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு எஸ் என் மேலே மிஸ்டேக் இருக்குது, எஸ் நான் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு, எஸ் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் நின்றுட்டு, நான் ஒருபோது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் கொடுத்துட்டில்ல, மிஸ்டேக் என் மேலே தான். ஸோ அதனால தான் மேபி இவர் ஸ்டார்டிங்கில் இருந்து இவர் பண்ண தப்பு ஒருபோதும் அஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராகவே இல்லையா இருக்கலாம். பட் இவர் இப்போ அஸ்பெக்ட் பண்ணிட்டு இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு யூனிவர்ஸ் இவரை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பண்ணிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட பெனிஃபிட்டாக நமக்கு இருக்கலாம். இவர் இப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் இவர் பண்ண தப்பெல்லாம் ஹஸ்பண்டன்ஸ் வந்துட்டு எஸ் மிஸ்டேக் கேமரா என்னால் தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. ஓகே, இவர் என்னால் தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கையை விட்டு போச்சு, நான் தான் இதில் மிஸ்டேக் பண்ணி ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு இவர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு பர்சன். பட் கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன்கள் ஒரு பக்கம், இவர் டோட்லி டயர்ட் ஆகிட்டு டவுன், இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்லி இப்போ இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே,
டோட்டலாக லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை. இப்போ இந்த பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் இப்போ இவருக்கு லைஃப்பில் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. ஆல்ரெடி இவர் நினச்சிற மாதிரி இவருக்கு லைஃப்பும் முன்னோட்டு போகலை. இவர் நினச்சதெல்லாம் ராங்காக போச்சு. ஓகே. ஸோ கரண்ட்லி இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா டோட்டலி லைஃபே கொலாப்ஸ் ஆகி போயிட்டு இவருக்கு கம்யூனிகேஷன் பண்ண ஒரு தாட் உண்டு. பட் இப்போ இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தத்தில் லைஃப்பில் ஒன்றும் சரியில்லை. கடன்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப்போட பெயின், டோட்டலாக லைஃப்பில் உனக்கு மேபி கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பட்ட ஒரு பெயினை இப்போ இவங்க அனுபவிக்கிறாங்களா இருக்கலாம். ஓகே. இப்போ இவருக்கு மனசில் ஆகுது எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த பெயின் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைமில் சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லையே. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பட்ட ஒரு பெயின் இப்போ இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எத்தனை தூரம் அது உங்களுக்கு பெயினை கொடுத்துருக்கும், வலியை கொடுத்துருக்கும். அப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும், அப்போ உங்களோட பெயின் என்னவாக இருக்கும் இப்போ இவருக்கு மனசில் ஆகுது. ஏன்னா இப்போ இவருக்கு லைஃப்பில் ஒவ்வொரு அடி இவர் பார்த்து எடுத்து வைக்கிறாரு. இன்னொரு பர்சன் இப்போ இந்த சுச்சுவேஷன் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் சரியாகும். எல்லாம் இறைவனுக்கு மேலே இவருக்கு மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பெயினில் இவர் யூனிவர்ஸ் என்னன்னு லேர்ன் பண்ணிட்டு உண்டு. இப்போ இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாம் சரியாகும், எல்லாம் ஒரு நாள் சரியாகி எல்லாம் ஒரு நாள் கிளியர் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சன் நல்ல ஒரு மனுஷனாக மாறி வந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இவர்கிட்ட இருக்க நெகட்டிவான ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது நம்ம சொல்லலாம். ஈகோ ஆட்டிடியூடில் ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது நம்ம சொல்லலாம். சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு ரிலீஸ் பண்ணணும். அதெல்லாம் அந்த ஒரு பர்சன் ரிலீஸ் பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். பட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு ஒரு சில உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இவருக்கு மைண்டில் கம்யூனிகேஷன் இவர் உங்களை கனெக்ட் பண்ணணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. ஏன்னா இவருக்கு இப்போ உங்களை பற்றி எந்த ஒரு ஐடியா இவருக்கு ஆக்சுவலி நீங்கள் இருக்கும்போது இவருக்கு உங்களோட வேல்யூ பற்றி மனசில் ஆகிருக்கலாம். இப்போ இந்த ஒரு செப்பரேஷனில் என்னை தவிர யாரும் அவங்க கனெக்ட் பண்ணிடக்கூடாது, அது எனக்கானது, அந்த ஒரு ஃபியர் இவருக்கு வந்துட்டு. ஸோ அதனால் எப்படியாவது ஒரு காலை ஒரு மெசேஜை பண்ணி அதை நம்ம தக்க வச்சுக்கணும், நம்ம அதை சேவ் பண்ணிக்கணும், அந்த ஒரு தாட் இவருக்கு உண்டு. அதனால் மேபி இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். 2 ஹவர்ஸ்லேயும் 2 டேஸ்லேயும் 2 வீக்ஸ்லேயும் 2 மந்த்ஸ்லேயும் பாசிபிள் ஆகும். மற்றபடி ஒரு சிலவங்க இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காங்க. என்ட்ரு ஆனாலும் டைரெக்டாக வந்து என்ட்ரு ஆக மாட்டாங்க. ஏதாவது குறுக்கு வழியில் ஏதாவது பிளான் போட்டோ ஐடியா போட்டோ உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஓகே. ஏன்னா இவருக்கு டோட்டலாக எல்லாத்தையும் சொல்லி நின்று சாரி கேட்டுலாம் வரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களை ஸ்டாராக பார்க்குறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ரொம்ப பாசிட்டிவாக நம்ம உங்களை பற்றி பார்க்குறாங்க. அவர் எனக்கு இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் இவனை மாதிரி நான் ஒரு பர்சனல் லைஃப்பில் கண்டுகிட்டே இல்லை. எனக்கான ஒரு கரெக்டான ஒரு வைப்ரேஷன், கரெக்டான ஒரு எனர்ஜி. இப்போ நீங்கள் உங்களோட இப்போ இவருக்கு இருக்கிற ஃபீலிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட வைப்ரேஷன் நீங்கள் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். அதுக்காக எத்தனை தூரம் வேணும் நல்லா சைலண்டாக இருப்பேன், பேஷன்ஸாக இருப்பேன், என்னால் இருக்க முடியும். நான் நினைக்கிற ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் வேணும்னு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் திங்க் பண்ணுற விஷயம்லாம் அவங்க ஒரு நினைக்கிற விஷயத்த அவங்களால அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கழிவு உண்டு. பயங்கர பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே. இவங்க இப்போ இவங்க திங்க் பண்ணுற விஷயம் நானுங்கிறது அவள் லைஃப்பில் இம்பார்ட்டனே கிடையாது. நான் இல்லாட்டிலும் அவளால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும், அடித்து முடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ண கரண்ட்லி பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க உங்களை. ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டனான ஏஜ் பார்க்கலாம். 43 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 53 இம்பார்ட்டன்ட், 28 இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ இவ்வளோ ஏஜ் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட்,
10 important, 10 angels numbers important, 17 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இல்லைங்க டேட் ஆஃப் பர்த் இதாக இருந்துச்சுன்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.